நீங்க ஒன்றிய அரசுக்கு ஏன் வரி கொடுக்குறீங்க? ஒன்றிய அரசே உங்க அரசு தானே, உங்க சம்பந்தி அரசு தானே. நீங்க பாட்டுக்கு போறீங்க, பாக்குறீங்க, தேநீர் சாப்பிடுறீங்க, காலையில மகன் சந்திக்கிறீங்க, மாலையில அப்பா சந்திக்கிறாரு, முதலமைச்சர் சந்திக்கிறாரு, விளையாட்டுத்துறை அமைச்சர், இப்ப துணை முதல்வர் வேற. நீங்க தான் எந்த நேரம் பார்க்க முடியுது, பேச முடியுது. வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு, வாங்க கேலோ இந்தியானா வர்றாரு. அவரோட தான் நீங்க ரொம்ப சாதாரணமா பொண்ணு எடுத்த சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க. அதை பேசி எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியதானே. பேரிடர் காலங்களில் உனக்கு உரிய நீதியை தரமாட்டேங்கிறான்ல, நீ எதுக்கு வரி கட்டுற? ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த இந்திய ஒன்றிய அரசுகள் இருக்குல்ல, இது காங்கிரஸ் அரசு, பாரதிய ஜனதா, காசு ஏது? மத்திய அரசு நிதினு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அந்த நிதி ஏது? இந்த மத்திய அரசுக்குன்னு வருவாய் பெருக்கத்துக்கு என்று எதுவும் இருக்கா? தொழில் இருக்கா? இல்ல ஏதாவது இருக்கா? மாநில அரசுகள் கொடுக்கிற நிதி தானே. முதல் இடத்துல மகாராஷ்டிரா, ரெண்டாவது இடத்துல இருக்கிறவன் இந்தியாவில் நான் தானே. எனக்கு இந்த புயலை தான் நீங்க சொல்றீங்க, பெஞ்சாலோ ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு சாகுனா அதுல கொடுக்கு, தானேக்கு ஓகிக்கு எதுக்கு கொடுத்துருக்கீங்க? ஏன் அப்ப நீங்க கொடுக்குற? தர முடியாது போ அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? அடுத்த நாள் அமலாக்கத்துறை ரைடு வரும், உள்ளதுக்கு போடுவா. அதுதானே பயந்துக்கிட்டு இருக்கிற. என்ன ரைடு போடுவ நீங்க? இது மட்டுமா பாரபட்சம்ங்கிறது? இது மட்டுமா? குஜராத்ல ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிருச்சுன்னா நீ உடனே உன் கடற்படை ராணுவம் போய் திரட்டி போய் அவனை மீட்டிட்டு வருது இல்ல? 850 பேரை சுட்டிருக்கான்ல எங்களை இதே இந்திய கடலுக்குள்ள. எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கான்? படகை பறிச்சிருக்கான், வலையை கிழிச்சிருக்கான், சிறை பிடிச்சிருக்கான், சித்திரவதை பண்ணிருக்கான். ஒரு தடவை கூட இப்படி வெட்டி பிடிச்சு தடுக்கல எங்களை. என்னை நீ வச்சிருக்கிறதே என் நிலத்தின் வளத்துக்கும் என் வரிக்கும். கடைசி நேரத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுற வாக்குக்கு. வேற என் வாழ்க்கை பத்தி கவலை இருக்கா? என் உணர்வை பத்தி, என் உயிரை பற்றி, என் உரிமையை பத்தி, என் ஓட்டை பத்தி தான் உனக்கு கவலை இருக்கு. இதை பத்தி கவலை இருக்கா? அப்ப எதிர்த்து என்ன சண்டை போட்டிருக்கீங்க நீங்க? பேரிடர் காலங்களில் என் மக்கள் சிக்கி தவிக்கும் போது எனக்கு உதவுவதற்கு நீ பணம் தர மாட்ட. அந்த மக்களின் காசுல தான் உனக்கு வரி வருது. தர முடியாதுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வெள்ளக்காரங்காலத்துல தான் வரி கூட இயக்கமா? இந்த கொள்ளக்காரங்காலத்துல போராட முடியாது, தர முடியாது. உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொன்னா மத்திய அரசு ஃபண்டு, மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு. உனக்கு ஏது ஃபண்டு? இங்க வா மண்டு, உனக்கு ஏது ஃபண்டு சொல்லு. மாநிலங்கள் நாங்க கொடுக்கிற காசு தான், அதை வாங்கி வச்சுக்குவாங்க. அதுக்கு நீங்க என்ன சண்டை போட்டீங்க? என்ன சண்டை போட்டீங்க? கூட்டணி வச்ச ஐயா சந்திரபாபு நாயுடைய மாநிலத்திற்கும், கூட்டணி வச்ச ஐயா நிதிஷ்குமார் மாநிலம் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவுன்னு தான் உங்க எல்லாருக்கும் தெரியுமே. 40 பாராளுமன்ற உறுப்பினரை போய் வச்சுக்கிட்டு அங்க என்ன பண்ணீங்க? ஏன் இதை கேட்கல? சரி, போன தடவை தூத்துக்குடியில சிக்கணும்ல, அப்ப பேரிடருக்கு நிதி தந்துருச்சா? தரல இல்ல? அதை எந்த இடத்துல போய் எழுப்புனீங்களா? இந்த பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புனீங்க, பேசுனீங்களா? ஒவ்வொரு முறையும் நீ இதே செய்யறீங்களா? நீங்க கேட்க வேண்டியவங்கிட்ட விட்டுட்டு பாவம் இந்த திருப்பூர்ல சிக்கிட்டான் சீமான்னு வச்சுட்டு என்னைய போட்டு தள்ளிட்டு கூடாது. புரியுதா? நானும் உங்களோட கூட்டமா இருந்த அழுகிற ஆள் தான், என்கிட்ட ஒன்றும் இல்லை. அது ஆனா என்ன பண்றது? பாவப்பட்ட மக்கள் கூட்டத்தில் நான் ஒருத்தர் நின்று அழுகலாம். அதுதான் நம்ம செய்ய முடியுது. வேற என்ன செய்ய முடியுது சொல்லுங்க? இந்த குதிரை பந்தயம், இந்த கார் பந்தயம் எல்லாம் நீங்க எப்படி நினைப்பீங்க? உங்களுக்கு தெரியும், எப்படி சொல்லுவீங்க? அதெல்லாம் பணக்காரங்க அது மாதிரி. இது இந்த பெரியவங்களுடைய பஞ்சாயத்து, அதில் நம்ம ஆலமர பஞ்சாயத்து, நம்ம போய் அதில் பேச முடியாது. இப்போ இதெல்லாம் இவ்வளவு நாள் என்ன பண்ணுச்சு? அவங்க பேசி தானே வெளியில எடுத்துட்டு வந்தாங்க. இப்பதான் அவர் மந்திரியானது தெரியுமா? இங்கே ஐயா பொன்முடியுடைய பதவியை ஒரு நீதிமன்றம் பறிக்கும். ஒரு 3-4 மாசம் கழிச்சு திருப்பி அதே வழக்கு, ஒரே நாடு, இன்னொரு நீதிமன்றத்துக்கு போனோம்னா இல்ல அதெல்லாம் ஒரு மந்திரியா இருக்கலாம்னு. இது மாதிரி உலகத்துல ஒரு நாடும் சட்டமும் நீதியும் நீங்க எங்க பாத்திருக்கீங்களா? ஒரு வழக்குக்கு 3 நீதி இருக்கும். கீழமை நீதிமன்றம் குற்றம்னு சொல்லும், இந்த உயர் நீதிமன்றம் விடுதலைன்னு சொல்லும், அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா அது குற்றம்னு சொல்லும். அம்மையார் ஜெயலலிதா வழக்குல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல ஒவ்வொன்றும். அது மாதிரிதான் இது. அது பெரியவங்க விளையாட்டு, அதுல நாங்க சின்ன பிள்ளைய வேடிக்கை தான் பார்க்க முடியும். சரி, விளையாடுங்க.